தமிழ் கூடலின் அன்பான வணக்கங்கள். பிஜிடிஆர்பி தமிழ் 2/9/2025 தேர்வு எண் 30. இன்றோட இறுதியாக அழகு 5 பார்க்க இருக்கிறோம். ராமச்சந்திர கவிராயர் மற்றும் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். நாளையிலேருந்து 6 தொடங்க இருக்குது. இதில் ஒரு 10 கேள்விகள் தான் எடுத்திருக்கோம். என்னென்னு பார்க்கலாம். வினாக்கள். வினாயன் 1, கூற்று 1, பலப்பட்டடை சொக்கநாத புலவர் காலம் வாழ்ந்த காலம் 18ஆம் நூற்றாண்டு. கூற்று 2, பிறந்த ஊர் சிவகங்கை. இதில் எது சரி எது தவறு என்பதை முடிவு பண்ணுங்கள். வினாயன் 2, சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பற்றி இவரின் 66 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. பலப்பட்டடை என்றால் பல பண்டங்கள் உள்ள அறை என்று பொருள். 3, மதுரை மன்னரிடம் பலப்பட்டடை கணக்கு அளவில் பார்த்ததால் இவர் மரபினருக்கு இப்பெயர் அமைந்தது. இதில் எது சரி எது தவறு என்பது விடை குறிப்பச்சு முடிவு பண்ணுங்க. வினாயன் 3, பொருந்தாததை தேர்வு செய்க. பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பற்றியது. மதுரை மும்மணிக்கோவை, தேவை உலா, பத்மகிரியார் தென்றல் விடுத்துவது, தச விடுத்துவது. இதில் எது பொருந்தாதுன்னு பாருங்கள். வினாயன் 4, ராமச்சந்திர கவிராயர் பற்றிய குறிப்புகள். வாழ்ந்த காலம் 19ஆம் நூற்றாண்டு. பிறந்த இடம் ராசநல்லூர் தொண்டை நாடு. வாழ்ந்த இடம் மதுரை. இதில் எது சரி எது தவறு என்பதை விடை குறிப்பச்சு முடிவு பண்ணுங்க. வினாயன் 5, முக்கண்ணன் என்று அரணை முன்னோர் முழுந்திடுவோர் அக்கண்ணருக்கு உள்ளது அரைக்கண்ணே. இது எவரின் கூற்று? பலப்பட்டடை சொக்கநாத புலவர், ராமச்சந்திர கவிராயர், பட்டினத்தார், இவர்களுள் எவருமில்லை. வினாயன் 6, கவிச்சக்கரவர்த்தி என்று போற்றப்படுபவர் யார்? காளமேக புலவர், படிக்காசு புலவர், ராமச்சந்திர கவிராயர், இவர்களுள் யாருமில்லை. வினாயன் 7, ராமச்சந்திர கவிராயர் பற்றிய குறிப்புகள். வைணவ சமயம் சார்ந்தவர், சென்னை கல்விக்கழக உறுப்பினர், மவுண்ட் பேட்டன் பிரபுவிடம் நெருங்கி பழகியவர். இதில் எது சரி எது தவறு என்பதை விடை குறிப்பச்சு முடிவு செய்யுங்க. வினாயன் 8, ராமச்சந்திர கவிராயர் நாடக நூல்கள். அவற்றுள் பொருந்தாதது எது? தாருகா விலாசம், சகுந்தலை விலாசம், மத்த விலாசம், ரணிய வாசகப்பா. வினாயன் 9, சதபங்கி நவபங்கி எனப்படும் கவி எது? மதுரகவி, ஆசுகவி, வித்தாரகவி, சித்திரக்கவி. வினாயன் 10, நின்று படையலுக்கு மீளக்குடிகள் 2 என்றும் உளவாங்குடந்தை ஈச்சுரருக்கென்று. இது எவரின் கூற்று? ராமச்சந்திர கவிராயர், பலப்பட்டடை சொக்கநாத புலவர், படிக்காசு புலவர், இவர்களுள் எவருமில்லை. சரிங்களா? 10 வினாக்கள் எடுத்திருக்கோம். 10 வினாக்களில் எத்தனை சரி என்பதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். விடை குறிப்பு சொல்கிறேன். ஒருவேளை விடை எழுதாமல் இருந்தால் மீண்டும் ஒரு முறை பார்த்துட்டு விடை எழுதிட்டு விடை குறிப்பை பாருங்கள். வினாயன் 1, கூற்று 1, பலப்பட்டடை சொக்கநாத புலவர் காலம் 18ஆம் நூற்றாண்டு என்பது சரி. பிறந்த ஊர் சிவகங்கைன்னு சொல்லியிருக்கோம், அது தவறு, மதுரை. அப்போ விடை குறிப்பு கூற்று 1 சரி, 2 தவறு. வினாயன் 2, சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பற்றியது. இவரின் பாடல்கள் 66 பாடல். இவரின் 66 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இது சரிதான். பலப்பட்டடை என்றால் பல பண்டங்கள் உள்ள அறை என்று பொருள். இதுவும் சரிதான். மதுரை மன்னிடம் பலப்பட்டடை கணக்கு அலுவல் பார்த்ததால் இவர் மரபினருக்கு பெயர் பெற்ற. இதுவும் சரிதான். அப்போ விடை குறிப்பு 1, 2, 3 சரி. பொருந்தாததை தேர்வு செய்ய. பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பற்றிய நூல்கள் இது. அதில் இவர் எழுதின நூல்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான். மதுரை முன்னிக்கும் இவர் எழுதியதுதான். தேவை உலாவும் இவர் எழுதியது தான். பத்மகிரியார் தென்றல் விடுத்துவதும் இவர் எழுதியது தான். தச விடுத்துவது இது கிடையாது, அதுதான் பொருந்தாதது. வினாயன் 4, ராமச்சந்திர கவிராயர் பற்றிய குறிப்புகள். வாழ்ந்த காலம் 19ஆம் நூற்றாண்டு சரி. பிறந்த இடம் ராசநல்லூர் தொண்டை நாடு என்பதும் சரி. வாழ்ந்த இடம் மதுரை என்பது தவறு, சென்னையில் அவர் வாழ்ந்தார். அப்போ 1, 2 சரி. எல்லாம் சரியானதை மட்டும் இங்கே எடுத்திருக்கேன். 1, 2 சரி. விடை குறிப்பு ஆ. வினாயன் 5, முக்கண்ணன் என்று அரணை முன்னோர் முழுந்திடுவோர் அக்கண்ணருக்கு உள்ளது அரைக்கண்ணை. இது எவரின் கூற்று? பலப்பட்டடை சொக்கநாத புலவர்.
கவி சக்கரவர்த்தி இன்னொரு அடைப்புக்குறி நீங்கள் எடுத்துக்கலாம். கவிராயர், கவிராயர்னு போட்டால் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடின்னு சொல்ல அது கொடுக்கல. என்று போற்றப்படுவர் யார் அப்படின்னா இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கும், ராமச்சந்திர கவிராயர். விநாயகன் 7. ராமச்சந்திர கவிராயர் பற்றிய குறிப்புகள் பார்த்தோம் அப்படின்னா, வைணவ சமயம் சார்ந்தவர் சொல்லியிருக்கா, தவறு. சைவ சமயம் சார்ந்தவர். சென்னை கல்விக்கழக உறுப்பினர் என்பது சரி. மவுண்ட் பேட்டன் பெருமன் கொடுத்துருக்கோம், கிடையாது. எல்லீசு துரையிடம் தான் நெருங்கி பழகியவர். அப்போ 1 தவறு, 2 சரி, 3 தவறு. விடைக்குறி பார்த்தீங்கன்னா 1, 3 தவறு, 2 சரி. குரில் இ. விநாயகன் 8. ராமச்சந்திர கவிராயர் நாடக நூல்கள் பொருந்தாதது எது? தாருகா விலாசம் இவர் எழுதியது. சகுந்தலை விலாசமும் இவர் எழுதியது. ரணிய வாசகப்பாவும் இவர் எழுதியது. மத்த விலாசம் தான் எழுதியிருக்கிறது. முதலாம் மகேந்திரவர்மன் நினைக்கிறது நூல். மத்த விலாசம் இவர் எழுதியது கிடையாது. அப்போ பொருந்தாதது விடைக்குறிப்பு இ, மத்த விலாசம். விநாயகன் 9. சதவங்கி நவவங்கி எனப்படும் கவி எது? 4 கவின்னு சொல்லுவோம். மதுர கவி, ஆசு கவி, வித்தார கவி, சித்திர கவின்னு சொல்லுவோம். அதில் நவபங்கி சதபங்கி என அழைக்கப்படும் கவி என்பது சித்திர கவி. சரிங்களா? அடுத்து விநாயகன் 10. நின்று படிகளக்கும் நீலக்கொடிகள் 2 என்றும் உளவாங்குடந்தை ஈச்சுரருக்கொன்று. இது எவரின் கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். அப்போ 10 வினாக்களுக்கு வினாவிடை சொல்லியாச்சு. எத்தனை என்பதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாளைய தேர்வு பார்த்திங்க அப்படின்னா 3/9/2025 அலகு 6ல் அதனோட தலைப்பு பார்த்திங்கன்னா இக்கால இலக்கியம். அதில் கவிதை தொடர்பான வினாக்கள் நாளை இடம்பெறும். நன்கு படிங்க. தேர்வு கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு நன்கு படிங்க. நன்றி, வணக்கம். நாளை சந்திக்கலாம்.